ஒரு சைடு நைட்டு நாயோட வாக்கிங் போகிறவங்களை எல்லாம் கொல்ற சைக்கோ, இன்னொரு சைடு மீன் பாட்டிலுக்காக பல கொலை பண்ணுற 2, 3 கேங்கு. இதுக்கெல்லாம் நடுவில் டிடெக்டிவாக தன் லைஃப்பை தொடங்கி, சரி மனுஷங்களை பற்றி தான் நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, நாயை பற்றி அனிமல்ஸை பற்றி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பெட் டிடெக்டிவாக மாறின நம்ம ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறத படம் தொடங்கி கடைசி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் பெட் டிடெக்டிவ். இந்த படம் ஆக்சுவலாக மலையாள படம், இது தமிழ் டப்லையுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து சீரியஸான இந்த டிடெக்டிவ் மூவி இல்லாமல் ஃபன்னாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும், ஃபுல்லாக காமெடியாகவே இருக்கணும், மெயினாக ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை அனுபவமாக அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி, கொஞ்சம் கூட போர் அடிக்காது, ஆனால் ஃபுல்லாக ஜோக்காக இருக்கும். நீங்கள் சீரியஸாவோ த்ரில்லாவோ இருக்குன்னு சொல்லி இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி இருக்காது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் இருக்கும். இதே மாதிரி 2, 3 பிரச்சனை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பிரச்சனையை நம்ம ஹீரோ சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணுறாருங்கிறத ஃபுல்லாகவே காமெடியாக எடுத்துருந்துருக்காங்க. இது ஒரு காமெடி படம் தான். இது என்ன ஓடிடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேச மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.